கிருஷ்ணரும் காளியன் நாகமும். யமுனை நதிக்கரையில் கோபாலர்கள் மகிழ்ச்சியாக விளையாடினர். ஆனால் அந்த யமுனை நீர் விஷமாய் மாறியிருந்தது. அங்கு காளியன் என்ற விஷநாகம் வசித்து வந்தான். கிருஷ்ணரின் நண்பர்கள் அந்த நீரை குடித்து மயங்கி விழுந்தனர். இதை பார்த்த கிருஷ்ணர் அவர்களை காப்பாற்ற முடிவு செய்தார். கிருஷ்ணர் யமுனை நதிக்குள் குதித்தார். காளியன் நாகம் கோபத்துடன் கிருஷ்ணரை தாக்கியது. ஆனால் கிருஷ்ணர் அஞ்சாமல் போராடினார். கிருஷ்ணர் காளியன் நாகத்தின் தலை மீது ஏறினார். அவர் நாகத்தின் தலை மீது நடனம் ஆடினார். காளியன் பலவீனமடைந்து சரணடைந்தான். காளியனின் மனைவிகள் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டனர். கிருஷ்ணர் காளியனை மன்னித்து அங்கிருந்து போக சொன்னார். காளியன் யமுனையை விட்டு சென்றான். யமுனை மீண்டும் தூய்மையாகி அனைவரும் மகிழ்ந்தனர்.